மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். நாடா இல்ல சுடுகாடா என்ற கேள்வியோடுதான் இன்றைய காணொளி. 19 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபன் பதற துடிக்க துடிக்க கெஞ்ச கெஞ்ச கொஞ்சமும் நெஞ்சில ஈரம் இல்லாம வாலிபனை படுகொலை செய்த சம்பவம். யார் செய்தாங்க, எதுக்கு செஞ்சாங்க, ஏன் தடுக்க முடியல, தடுக்கிறவங்க தான் தொடங்கி வச்சாங்களா, இது எப்போ முடியும் என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய இந்த காணொளி தாங்கி வருது. அந்த சம்பவம் கல்கிச பிரதேசத்துல பதிவாகி இருக்குது. நிசங்க என்ற 19 வயது மதிக்கத்தக்க வாலிபன் கல்கிச மாநகர சபையினுடைய ஒரு சுத்தம் செய்யும் கூலி தொழிலாளி. இவர் வளமையாக தனது கடமைகளை செய்யறது போல அந்த பிரதேசத்துல 6:40 மணி அளவுல அவரை ஆரம்பிக்கிறாரு. அந்த பாதைகளை துப்புரவு செய்யற பணியில அவர் ஈடுபட்டாரு. இந்த சந்தர்ப்பத்துல இனம் தெரியாத 2 பேர் பக்கத்துல ஆயுதத்தை நீட்டி ஷூட் பண்ணினதுனால இந்த நிசங்க உடனடியாக பிரதான வீதிக்கு ஓடி யாராவது பாதுகாப்பு தருவாங்களா அப்படின்னு சொல்லி கதற பக்கத்துல நிக்கிற இந்த சந்தர்ப்பத்துல உயிர் போகலன்னு தெரிஞ்சு கொண்டு இந்த துப்பாக்கிதாரிகள் மீண்டும் அந்த பாதைக்கு மேலும் பக்கத்துல போய் அம்மா என்ன சுடுறாங்கன்னு கத்த கெஞ்ச ஷூட் பண்ணி நிசங்க பரிதாபகரமாக உயிரிழந்த சம்பவம் சமூக வலைத்தளங்கள்ல நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இது ஒரு பரிதாபகரமான சம்பவமாக பதிவானாலும் இதுக்கு பின்னால மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் இருப்பதை போலீசார் இப்போது விசாரணைகள்ல கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நிசங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய தாய் குடு சத்துரிகா. குடு சத்துரிக்கான பேர் எப்படி இவக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குடு பிசினஸ்ல பாரிய அளவு அதை விநியோகம் செய்யறதுனால இவக்கு இந்த சிறப்பு பேர் கிடைச்சது மட்டும் இல்லை, இப்போது சொந்த பிள்ளையினுடைய சவத்துக்கு கூட வர முடியாத அளவு இப்ப சிறையில் அவ வாழ்றா. காரணம் என்னன்னா, இந்த குடு சம்பந்தமான பல்வேறு வழக்குகள் அவ மீது சுமத்தாட்டப்பட்டதுனால, குற்றச்சாட்டுகள் சுமத்தாட்டப்பட்டதுனால இப்ப அவ சிறைவாசம் அனுபவிக்கிற ஒரு துரதிர்ச்ச நிலை இருந்தது. இவனுடைய கைதுக்கு பிறகு இந்த தொழிலை பத்திரமாக புதல்வன் செய்ய ஆரம்பிச்சாரு. சரி, குடு பிசினஸ் நாட்டுல எல்லா இடங்களும் நடக்குதே, அதுக்கும் இப்படியான ஒரு பாதக செயலுக்கும் என்னதான் சம்பந்தம்? 6 மாதத்துக்கு முன்னால் தொடங்கின இந்த பனிப்போர் கிட்டத்தட்ட 8 பேருடைய உயிரை காவு கொண்டிருக்குது அப்படின்றது நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் என்பது தெரியாது. அந்த ஒரு விஷயம் எங்க தொடங்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடு சத்துரிகா என்று சொல்லப்படுறவ கொஸ்மல்லி என்று சொல்லப்படுகின்ற துபாயில இருந்து கொண்டு மிக பாரிய அளவுல குடு பிசினஸ் செய்யறவர் சகோதரின் மனைவியின் சகோதரி என்பது தெரிய வந்திருக்குது. அந்த பாதக செயலை செஞ்சதே கொஸ்மல்லி என்னுடைய ஆட்கள் தான். சொந்தக்கார பையனை ரோட்டோரமா ஏன் கொண்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்கும் இல்லையா? இந்த கதை தொடங்குறதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. கொஸ்மல்லி குறித்த பிரதேசத்துல பாரிய அளவு குடு பிசினஸ பல்வேறு தரப்பினுடைய அனுசரணையோட தைரியமாக செஞ்சு வராரு. இந்த பிரதேசத்துல ஒரு புதிய ஒரு வியாபாரி அந்த ஊர்ல ஒருத்தர் முளைச்சு வராரு. அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, படோவிட அசங்க. சுருக்கமா அசங்கன்னு சொல்லுவோமே. இப்ப அசங்கைக்கும் கொஸ்மல்லிக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு பனிப்பெயர் நானா நீயா, என் பிரதேசத்துல நீ எப்படி வியாபாரம் செய்வாய் அப்படின்ற ஒரு விஷயம் வலுக்க ஆரம்பிக்குது. குடு சத்துரிகா இவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசங்கையினுடைய பொருட்களை விநியோகம் செய்யற பணியில இருந்ததுனால சொந்தக்கார பொண்ணு இதை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி பயங்கரமான கடுப்புல இருந்தாரு கொஸ்மல்லி. ஆல்ரெடி அவங்களுக்கு இடையில பாக வளர்ந்தாச்சு. இதுக்குள்ள சொந்தக்கார பொண்ணு அவன் பக்கம் நின்று இந்த வியாபாரத்தை முன்னெடுத்து செல்வதனால ஏதோ ஒரு வகையில குடு சத்துரிக்காவை சிறைக்கு அனுப்பியாச்சு. 7-8 மாதமாக நடந்த இந்த சண்டையில எத்தனை பேர் செத்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் பட்டியலிட்டு பார்த்தா அது பெரிய ஒரு கதையாக மாறி இருக்குது. 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தரிந்து என்ற ஒருவரை கொஸ்மல்லியினுடைய ஆட்கள் படுகொலை செய்யறாங்க. தரிந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, படோவிட்ட அசங்கவினுடைய சகா. இவருக்கு மிக விசுவாசமாக ஒர்க் பண்ணவர். ரொம்ப துக்கத்துல இருந்த படோவிட்ட அசங்க இவருடைய மரண சடங்கு எல்லாம் செய்யறதுக்கான ஏற்பாடை செஞ்சு கொண்டிருக்கிற இந்த தினத்துல அவருக்கு நெருக்கமான ஒருத்தரை வச்சு 400 பார்சல் சாப்பாடு பெறப்பட்டதாக சொல்லப்படுது. அதை வழங்கியது ஆனந்த என்று சொல்லப்படுகின்ற ஒருத்தர் இப்போ என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த சாப்பாட்டு பார்சலை யாரு கொடுத்து உதவி அளிச்சு அப்படின்றத உளவு பார்க்கறாங்க கொஸ்மல்லியோட ஆட்கள். பின்பு சரியாக மரண சடங்குல நடந்து முடிய ஆனந்தைய அவருடைய வியாபார நிலையத்துல வச்சு கொஸ்மல்லியோட ஆட்கள் போட்டு தாக்கினாங்க. அசங்கையனுடைய நெருக்கமான 2 பேரை
போட்டு தாக்கினதால பயங்கரமான கடுப்பான அசங்கை செப்டம்பர் 20 ஆகும் பொழுது கொஸ்மல்லிக்கு நெருக்கமான வசந்தையுடைய மச்சானையும் கல்கிஸ்ஸ மாநகர சபையில ஒரு தொழிலாளியாக தொழில் புரிகின்ற இவருடைய இன்னொரு சகா இரண்டு பேரையும் பக்கா பிளேன் போட்டு ஒரு வீட்டுல 2 பேரும் இருக்கிற சந்தர்ப்பத்துல படோவிட்ட அசங்கையோட ஆக்கள் போட்டாங்க. படுகொலை நடந்து முடிஞ்சாச்சு. இதற்கு பழி தீர்க்கிறதுக்கு அசங்கையனுடைய ஒரு சகா கயாச கொஸ்மலியோட ஆக்கள் ஒரு சந்தர்ப்பத்துல படுகொலை செய்யறாங்க. இதோட முடிஞ்சா இல்லையே, பழி தீர்த்தது போதாது என்று அப்படின்னு நினைச்சு வடோவிட்ட அசங்கையனுடைய மிக நெருக்கமான ஒரு தோழர் நட்பு வட்டத்துல உள்ளவர் அதையா என்று சொல்லப்படுறவரை போடுறதுக்கான திட்டத்தை கொஸ்மல்லி வகுக்கிறாரு. அதுக்கான தயார்ல சில பேரை அனுப்பினதுல அட்டையா அந்த இடத்துல இருந்து தப்பிச்சுட்டாரு. அட்டையா தப்பிச்சா என்ன, வடோவிட்ட அசங்கையனுடைய மாமாவும் அவருடைய சகோதரரும் பாதையோரமா நின்றவங்களை ஷூட் பண்ணி அவங்கள படுகொலை செஞ்சுட்டு அந்த 2 துப்பாக்கிதாரிகளும் தப்பிட்டாங்க. இது ஜனவரி 7 பதிவாகுது. அனைத்துமே கல்கிஸ்ஸ தெஹிவல பிரதேசத்தை சுத்தி நடக்கிற விஷயங்கள். இதோட முடிஞ்சா அப்படின்னு பார்த்தா இல்ல, ரொம்ப வக்கீரத்தோட ரொம்ப ஆத்திரத்தோட இருக்கிறவர் வடோவிட்ட அசங்க. இதுக்கு எப்படி அது பழுதிக்கணும், அது சரியான இடமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சதுல கொஸ்மல்லியனுடைய சகோதரனும் கொஸ்மல்லியனுடைய நண்பரும் வியாபார உறவுக்காரருமான கவிந்து என்று சொல்லப்படுகின்ற 24 வயது மதிக்கத்தக்க ஒரு வாலிபனை இந்த டீம் போட்டு தாக்குறாங்க, படுகொலை செய்யறாங்க. இது ஜனவரி 10 நடக்குது. அதுக்கு பிறகுதான் இந்த குடு சத்துரிகாவினுடைய மகன் அசங்கையோட டீம்ல குடு பிசினஸ் செய்யறதுனால சொந்தக்கார பையன் கூட நிக்கிறான் என்ற வெறியில அந்த ஆத்திரத்துல கொஸ்மல்லியுடைய ஆக்கள் குறித்த தினத்தன்று கல்கிஸ்ஸ அந்த பீச் ரோட்ல துப்புரவு பணியில் ஈடுபட்டு இருக்கும் போது கதற கொண்டு குவிச்சாங்க, படுகொலை செஞ்சாங்க. ஏட்டுக்கு போட்டியா நடக்கின்ற இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது. இன்னைக்கு ஒரு காலத்துல கடத்தி கொண்டு போய் படுகொலை செய்வாங்க, அல்லது தேடி சத்தம் இல்லாம படுகொலை செய்வாங்க. இப்ப அப்படி இல்லை. பதற ஓட சுற்ற அளவுக்கும் படுகொலை செய்யற அளவுக்கும் நாட்டினுடைய நிலைமை உயர்ந்திருக்குது, வளர்ந்திருக்குது. என்னென்ன துறையில வளரணுமோ, என்னென்ன துறையில மேம்படணுமோ அதெல்லாம் அப்படியே இருக்க, இந்த துறை மட்டும் செவ்வனே முன்னேறி இருக்கிறத பார்க்க முடியுது. அதுல மிக முக்கியமாக இந்த கொஸ்மல்லிகளுடைய டீமுக்கு பூரண அனுசரணை வழங்குறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற ஒரு SSP பிரசன்ன என்று சொல்லுகிறவர் என்ற ஒரு விஷயத்தை இப்ப சிங்கள ஊடகங்கள் வெளியில் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறது. அது மட்டுமல்ல, அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற கல்கிஸ்ஸ OICயும் இதற்கு பக்கபலமாக இருக்கிறார் என்ற ஒரு விஷயம் இப்போது பேசப்படுது. அதனால் தான் இத்தனை கொலையும் படுகொலையும் அவர்களுடைய அனுசரணை நடக்கிறதாக குற்றச்சாட்டு இப்போது எழுந்திருக்கிறது. இது மட்டுமல்ல, இவர்கள் கொடுக்கின்ற பணம், அதற்கான கூலி பல லட்சம் என்று சொல்லப்படுது. இந்த பணங்கள் நேரடியாக கைமாறுவதில்லையாம், மாறாக முன்னாள் நகரபிதா தனசரியின் ஊடாகத்தான் அந்த பணங்கள் கொடுக்கப்படுவதாகவும் சொல்லப்படுது. ஒரு அரசியல்வாதி பக்கத்துல, அரசு அதிகாரிகள் பக்கத்துல, பெரும் பொசிஷன்ல இருக்கிறவங்களை ஒரு பக்கபலமாக இருப்பதாக சொல்லப்படுது. இங்கே ஏதாவது ஒரு தவறு நடக்கணுமாக இருந்தால், திட்டமிட்ட ஒரு படுகொலையோ அல்லது ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கணுமாக இருந்தால், அதற்கு முதல் தினம் அந்த பகுதியில் உள்ள CCTV கேமராக்களை உடனடியாக போலீசார் முன்னின்று தலையிட்டு அவைகளை அகற்ற சொல்லுவாங்களாம். ஏதோ ஒரு காரணம் சாக்கு சொல்லி அவைகளை நீங்க அகற்றணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செய்வாங்களாம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படி அகற்றியதுக்கு பிற்பாடு அட்டையாவனுடைய மச்சானையும் அவருடைய சகோதரனையும் மிக மோசமான முறையில வெட்டி குத்தி குத்துயிராக ஆக்கிட்டு போன சம்பவம் CCTV புட்டேஜில் தேடி பார்த்தா எங்கேயுமே CCTV கேமராக்கள் இல்லை. அதுக்கு முதல் நாள் தான் குறித்த போலீசார் அதில் அகற்றும்படி சொல்லியிருந்ததாகவும் ஒரு செய்தியை சிங்கள ஊடகங்கள் இப்போது சொல்லி இருந்தது. தற்போதைய பதில் போலீஸ் அதிபர் இந்த பிரதேசத்துல யாரெல்லாம் குடு விற்கிறாங்க, யாரெல்லாம் போதை வஸ்துக்களை விற்கிறாங்க, அதே போல பாத்திரவுக்கு குடுக்கிற சம்பந்தம் இருக்கின்ற ஒரு லிஸ்ட்டை கேட்டிருக்கிறாரு. இந்த போலீஸ் தரப்புல இருந்து கொடுக்கப்பட்ட லிஸ்ட்ல கொஸ்மல்லியை சார்ந்தவங்களுடைய பெயர்கள் அதுல இடம்பெற இல்லைன்ற ஒரு விமர்சனம் இப்போது வைக்கப்படுது. சரி, இந்த அதிகாரிகள் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு வைங்களேன், பார்த்தால குழுக்கள் அவங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களோட தொழிலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வகையில் அவங்க செஞ்சுட்டு போறாங்கன்னு வைங்களேன், அரசு என்ன பண்ணுது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு கேள்வி இப்போது எழுந்திருக்குது. அரசுக்கு முடியாதா இந்த ஒரு பாதக செயலை எப்படி முடிவுக்கு கொண்டு வரணும் ஒரு விஷயத்தை யோசிக்க முடியாதா, அல்லது வேடிக்கை பார்க்கறாங்களா, அல்லது அரசனுடைய இயலாமை குறிக்குதா என்ற பல்வேறு கேள்விகள் இப்போது ஊடகங்கள்ல முன்வைக்கப்படுறத பார்க்க முடியுது. இதனுடைய ஒரு தாக்கமாக இப்போது இந்த பிரதேச சபை தேர்தலினுடைய ரிசல்ட்டிலும் அந்த தாக்கத்தை பார்க்க முடியுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போதைக்கு NPP-யினுடைய வாக்கு பாரிய அளவு வீழ்ச்சி அடைஞ்சதை பார்க்க முடியுது. அதே போல முட்டு கட்சியினுடைய வாக்கு
அதிக அளவுல உயர்ந்திருப்பதை பார்க்க முடியுது. இதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போது நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற பாதுகாப்பு சார்ந்த சர்ச்சையும் பிரச்சனையும் இது போன்ற சூட்டுச் சம்பவங்களும் தான். கிட்டத்தட்ட 42 சூட்டுச் சம்பவம் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட 29 பேர் இறந்திருக்கிறாங்க. குறிப்பா 20க்கும் அதிகமானவர் படுகொலை செய்யப்பட்டது தேவல கல்கிஸ்ஸ பிரதேசத்தில் இருந்த ஒரு அறிக்கையும் சொல்வதை பார்க்க முடியுது. அப்படியாக இருந்தால் நிச்சயமாக இது அரசு வேடிக்கை பார்க்குதா அல்லது அரசினுடைய இயலாமை குறிக்குதா? என்னதான் இருந்தாலும் இப்போது மக்களிடையே ஏற்பட்டிருக்கின்ற அதிருப்தி இந்த பாதுகாப்பு குறித்த ஒரு விஷயம் என்பது தெரிய வருகிறது. எனவே முட்டுக்கட்சியினுடைய வாக்கு வங்கி அதிகரிக்குதுனால் அதுக்கு பின்னால பாதுகாப்பு குறித்த மக்களுடைய அதிருப்தியின் காரணமாகத்தான் அரசினுக்கு வாக்களிப்பதை தவிர்த்து முட்டுக்கட்சிக்கு வாக்களிச்சிருக்க வேண்டும் என்பது எமது பார்வை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரதேச சபையை பார்க்காத கோட்டாபய ராஜபக்சேய இந்த மக்கள் ஜனாதிபதியாக்கின சரித்திரம் அது நாட்டிற்கானது, அது தேசிய பாதுகாப்புக்கானது என்பதை கடந்த கால வரலாறுகள் பார்க்க முடிந்தது. அதே கோட்டாபய ராஜபக்சே நாட்டிற்கு பிரச்சனை எனும் பொழுதோ அவர்களை கிள்ளி எறிந்ததையும் பார்க்க முடிந்தது. எனவே இந்த வாக்கு வங்கி சரிவு நிச்சயமாக இந்த பாதுகாப்பு குறித்த அதிருப்தி இந்த நாட்டு மக்களிடையே இருக்கிறது என்பதை காட்டுகிறது. எமக்கு இருக்கின்ற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத்தனை படுகொலையும் நடந்து ஆயுத கலாச்சாரம் ஒன்று மீண்டும் எழுச்சி பெற்று அதுக்கு பக்கபலமாக போலீசார் இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவை எதுவும் பயங்கரவாத செயற்பாடாக யாரும் பார்ப்பதில்லை ஏன் என்ற கேள்வியும், சாதாரண ஒரு ஸ்டீக்கரை ஒட்டிய ருஷ்டி பிடிஐயில் கைது செய்யப்பட்டது எதற்கானது என்ற கேள்வியும் இப்போது எம்முன் எழுந்து நிற்பதை பார்க்க முடிகிறது. என்னதான் இருந்தாலும் என்பிபியினுடைய இந்த அரசினுடைய நகர்வுகள் இந்த விஷயத்தில் சீக்கிரமான முடிவுகளை எடுத்து இதை கட்டுப்படுத்தவில்லை என்றால் நிச்சயமா மொட்டு கட்சியினுடைய எழுச்சியை ஒருபோதும் தடுக்க முடியாது. நாட்டினுடைய பாதுகாப்பு மிக முக்கியம். அந்த ஒரு விஷயம் குறித்து நிச்சயமாக அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்பதுதான் எமது பிரார்த்தனை. எனவே நாடு ஒரு அமைதியான நிலைக்கு செல்ல வேண்டும். இந்த ஏட்டிக்கு போட்டியான படுகொலைகள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறிய மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.